சரத்குமார் வந்து கட்சியை பிஜேபி இணைச்சிட்டாரு, அதை எப்படி பாக்குறீங்க? வருத்தமா இருக்கா? வருத்தம் நாங்க வெளியில வந்துட்டோம்ல. அவர் வருத்தமா இருக்கு போய் நாங்க வெளியில வந்தோம். அவர் சரியில்லாம இருந்தாரு, வருத்தப்பட்டு வெளியில வந்தோம். அவர் போய் பிஜேபி சேர்ந்துட்டாரு. விஜய் இந்த எலெக்ஷன்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? புதுசா சார், அதாவது எதிர்கட்சி ஓட்டை பிளஸ் ஆளுங்கட்சி ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுறாரு. அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு கட்சி உருவாகும் சொல்வது போல நாங்கள் சரத்குமார் தலைமையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சோம். அது ஒரு விஜயகாந்த் தலைமையில் ஒரு கட்சி வந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீசன் வர மாதிரி வரும். ரெண்டாவது வந்து அந்த கட்சி தொண்டர்கள் கட்டமைப்பு இருக்காது. திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்டமைப்பு வந்து அவங்க ஒரு 75 ஆண்டுகளாக அதை அமைச்சு அது கட்டமைப்பை கூட அப்படியே வச்சிருக்காங்க. யாரு அந்த கட்டமைப்பு வைக்க ரொம்ப கஷ்டம். அந்த அந்த அவங்க வந்து ஒரு வந்து விஜயை வந்து அந்த கட்டமைப்பு வந்து வைக்கிறதுக்கு ஒரு தேர்தலில் அட்டன் பண்ணி அந்த தேர்தலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர் எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து விஜயகாந்த் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்கெங்க ஓடுறாங்க, சீட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. பார்த்துருவீங்க எப்படி வச்சிருந்த கட்சி விஜயகாந்த் எப்படி வச்சிருந்தாரு பாருங்க. அதே மாதிரி அந்த விஜயகாந்த் வச்சிருந்த கட்சியை வந்து இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. அந்த பணத்துக்காக சொல்லி எல்லாம் போடுறாங்க. பணத்துக்கு கேட்கறாங்களா, சீட்டுக்கு அலையிறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம பெட்டிக்கு அலையாமல் நம்ம இயக்கத்துக்காக நம்ம அணைந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பெட்டியில் வேண்டாண்டு நம்ம இயக்கத்தை அணைந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம இயக்கத்துக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. 5 ஆண்டு காலம் ஆட்சி, ஒரு சிறப்பான ஆட்சி, நம்மளும் கூட இப்படி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் இந்த முறை நம்ம தேர்தல் காலத்திலே நம் வேகத்தை கலைப்பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஏனதானு இருக்காம பண்ணணும். ஏன்னா உங்களுடைய உழைப்பு நாங்கள் வந்து இங்கே தலைமையிலே எழுதி கொடுக்க போகிறேன். இந்த மாவட்ட செயலாளர் இவருக்கு நீங்கள் வந்து அந்த மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்திக்கிடுங்க, இந்த மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தமிழகத்துக்கு எந்த கூட்டணியும் ஆட்சி வந்தது கிடையாது. காமராஜர் காலத்துக்கு முன்னாலே எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. 67 பிறகு பாய்கின்ற பொழுது எல்லாம் தனியாக தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இங்கே தமிழகத்திலே கூட்டணி கிடையாது. இருந்தாலும் இந்த 22ஆம் தேதி கூட்டணியிலே நம்மளெல்லாம் அழைத்து பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கட்சியை அழைக்கக்கூடிய காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. திமுக அந்த கூட்டணியில் பெரிய கட்சி காங்கிரஸ். அவங்களுக்கே இழுபறியா இருக்கு. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சிஎம். ஆட்சியில் பங்கு கிடையாது, நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்து எப்போது போல் நீங்கள் சீட்டுகளை வாங்கி களத்துக்கு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் 22ஆம் தேதி பிறகுதான் நம்மளை அழைப்பார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தியை நான் தருகிறேன். நீங்கள் அனைவரும் சிறப்பான முறையில் நீங்கள் பணியாற்றி இந்த சமத்துவ மக்கள் களத்தை ரொம்பவும் மகிழ்ச்சியாக்கக்கூடிய அளவிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எத்தனை கட்சி இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கூட்டணி வந்து இன்றைக்கு கலைஞர் அவருடைய கூட்டணி. அவர் எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணியில் வைத்திருந்தார்களோ அதே கூட்டணியை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே 19வது ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை அந்த பார்லிமெண்ட் தேர்தலாக இருந்தாலும் சரி, அதே போல 21 சட்டப்பேரவையில் இருக்கும்போதும் சரி, இப்பொழுது 26க்கும் அந்த கூட்டணி அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டணி விட திமுக விட்டு போகலை. அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இல்லை விடுதலை சக்திகளாக இருக்கட்டும், சமத்துவ மக்கள் கழகமாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கூட இந்த கூட்டணியில தொடர்ந்து நம்ம பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டணியை மதிக்கக்கூடியவர், கூட்டணி தலைவரை மதிக்கக்கூடியவர். இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே நம்மளும் இந்த முறை திமுக ஆதரவு கொடுத்து அந்த திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்திலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.